ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி ஒரு அருமையான உப்பு உருண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் இருக்கும். உப்பு உருண்டை, நீர் உருண்டை, உப்பு கொழுக்கட்டை, நீர் கொழுக்கட்டை, இப்படி பல விதங்களில் சொல்லுவாங்க. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த ப்ரிப்ரேஷனுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப். இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான பொருட்களுமே கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், க்ராசரிஸ், மளிகை பொருட்கள், ஸ்நாக்ஸு, ரெடிமேட் ஃபுட்ஸு, டென்டல் கேர், ஹெல்த் கேர், ஓரல் கேர், பியூட்டி கேர், பூஜா ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது. சைட்டோட லிங்க் இது தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ செய்முறைக்கு போகலாம். இதுக்கு நான் ஒரு அழகு பச்சை அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜார்லேயோ இல்லை கிரைண்டர்லையோ கொஞ்சமாக ஊற வச்சா நம்ம மிக்ஸிலே அரைச்சிக்கலாம். ஒரு ரவை பதத்துக்கு இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த பதத்தில் தான் நம்ம அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நான் கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிட்டேன். அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாமே தாளிச்சிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், வெங்காயம், பச்சை மிளகாய் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ரெட் அண்ட் க்ரீன் அந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த உப்பு உருண்டை பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். மாவுலே ஃபஸ்ட்லேயே அரைக்கும் போதே அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த வெங்காயம், தேங்காய் துருவலுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினது போதும். இதுக்கப்புறம் தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவலும் ரொம்ப வதக்க தேவையில்லை. ஒரு 10 செகண்ட் மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க மாவை ஆட் பண்ணிக்கலாம். மாவு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, இல்லைன்னா அது கொஞ்சம் கையில் பிசு பிசுன்னு ஓட்டும். ரவை பதத்துக்கு இருந்தால் தான் அது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். அவ்வளோதான். இதை நம்ம இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வர அளவுக்கு நல்லா கெட்டியாக கிளறி எடுத்துக்கிட்டால் போதும். இது மாவு ஊற வச்சு தான் அரைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. பச்சரிசி மாவு இருந்தால் கூட தண்ணியில் கரைச்சிட்டு இதே மெத்தடில் ஊற்றி கிளறி நம்ம இந்த உப்பு உருண்டையை செஞ்சிடலாம். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கிளற தண்ணி சுண்டிடும். பெரியவங்களுக்குன்னா இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே நிறைய சேர்த்துக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு செய்யும்போது இந்த நம்ம தாளிக்கும் போது போடுற பொருட்கள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா சின்ன பசங்கள்லாம் இதெல்லாம் வச்சுட்டு சாப்பிட மாட்டாங்க. அவ்வளோதான், இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ எடுத்து இதை நம்ம ஆற வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி உருண்டையாவோ இல்லை பிடி கொழுக்கட்டை மாதிரியோ எந்த ஷேப்பில் வேணாலும் செஞ்சு இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துகிட்டு ஒரு கார சின்னோடு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு அதில் இந்த உருண்டைகள்லாம் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வேக வச்சு எடுத்துட்டா போதும். ஓகே, இப்போ 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் வேகலை. நான் திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் பார்க்குறேன். அவ்வளோதாங்க, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுடைய உப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான கார சட்னி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.